ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாதுரிய காண்டத்தின் 13ஆம் அத்தியாயம். தேவதை ஸ்வரூப கோபியர்கள். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலேஸ்வர மன்னரே, இப்போது தேவர்களின் அவதாரமான கோபியர்களின் விளக்கத்தை என்னிடமிருந்து கேளுங்கள். மாலவாவில் ஒரு பசு இருந்தது. அதன் பெயர் திவஸ்பதி நந்தா. அவருக்கு 1000 மனைவிகள் இருந்தனர். அவர் மிகவும் செல்வ செழிப்பு நிறைந்தவர் மற்றும் ஒழுக்கமுள்ளவர். ஒரு காலத்தில் அவர் ஒரு யாத்திரைக்காக வடமதுரைக்கு வந்தார். அங்கு பிரஜத்தின் அதிபதியான நந்தராஜரின் பெயரை கேட்டு அவரை சந்திக்க கோகுலத்திற்கு சென்றார். அங்கு நந்தராஜாவை சந்தித்து பிருந்தாவனத்தின் அழகை கண்ட பின்னர் நந்தராஜாவின் உத்தரவின் பேரில் மகாமனா திவஸ்பதி அங்கேயே தங்கத் தொடங்கினார். அவர் 2 யோஜனை நிலத்தை அடைந்து பசுக்களுக்கு ஒரு மாட்டுத் தொழுவத்தை கட்டினார். ராஜனே, அந்த பிரஜத்தில் தனது குடும்பத்தினருடனும் உறவினர்களுடனும் வாழ்வதில் திவஸ்பதி மிகுந்த மகிழ்ச்சியை கண்டார். தேவல முனிவரின் உத்தரவின்படி ஒரே நாளில் அனைத்து தெய்வங்களும் சுடர்விடும் நெருப்பை போல பிரகாசமான பெரிய தெய்வீக மகள்கள் இருந்தனர். சிறிது நேரத்தில் ஷியாமசுந்தரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்ட பிறகு அந்த பெண்கள் அனைவரும் மயங்கி தாமோதரத்தை பெறுவதற்காக மிகவும் புனிதமான மாசி மாதத்தில் விரதம் இருந்தனர். ஒவ்வொரு நாளும் சூரியன் உதிக்கும் போது அந்த பிரஜ கண்ணர்கள் யமுனைக்கு சென்று நீராடுவார்கள். அன்பால் நிரம்பி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் பாடல்களை உரத்த குரலில் பாடுவார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரை கண்டு மகிழ்ச்சியடைந்து தாம் ஒரு வரம் கேள் என்றார். பின்னர் அவர் தனது 2 கரங்களையும் கூப்பி அந்த கடவுளின் முன் வணங்கி மெதுவாக அவரிடம் கூறினார், கோபியர்கள், இறைவா, மகா யோகிகளுக்கு கூட தாம் அரிதானவர். அனைத்திற்கும் இறைவன், அனைத்து காரணங்களுக்கும் காரணம் தாமே ஆவீர்கள். புல்லாங்குழலை ஊதுபவர் தாமே. உம்முடைய உடல் மன்மதனின் கவர்ச்சியூட்டும் மனதை கூடலக்கும் திறன் கொண்டது. தாம் எப்போதும் எங்கள் விழிகளுக்கு முன்பாக இருப்பீராக என்றனர். அதன் பிறகு அரசரே, அப்படியே ஆகட்டும் என்று கூறி கோபியர்களுக்கு தரிசன கதவை திறந்து, ஆதி பகவான் ஸ்ரீஹரி எப்போதும் உங்கள் இதயத்திலும் உங்கள் விழிகளிலும் அழைக்கப்பட்டதைப் போலவும் உடனடியாக வந்து உங்கள் மனதில் வசிக்கட்டும். இடுப்பில் மஞ்சள் நிற ஆடை அணிந்திருப்பவரும் மயிலிறகு கிரீடத்தால் அலங்கரிக்கப்பட்ட தலையும் குனிந்த கழுத்தும் கொண்டவரும் கரங்களில் புல்லாங்குழல் மற்றும் குச்சியை வைத்திருப்பவரும் அவர் இரத்தினங்களால் மின்னும் காதணிகளை கொண்ட ஸ்ரீஹரிகாவை நான் வணங்குகிறேன். அவர் ஒரு நடன கலைஞராக மிகவும் திறமையாக மாறு வேடமிட்டுள்ள மூலக்கடவுள் பகவான் ஸ்ரீஹரியின் பக்தியால் மட்டுமே அடக்கப்படுகிறார். நிச்சயமாக கோபியர்கள் இதற்கு எப்போதும் சான்றாக இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும் சாங்கியத்தை குறித்து சிந்திக்கவோ அல்லது யோக பயிற்சி செய்யவோ இல்லை. அன்பின் மூலம் மட்டுமே அவர்கள் பரமபுருஷ பகவானின் தெய்வீக வடிவத்தை அடைந்தார்கள். இவ்வாறு நாரத மாமுனிவருக்கும் பகுலாஸ்வ மன்னருக்கும் இடையிலான உரையாடலில் உருவான மாதுரிய காண்டத்தில் உள்ள தெய்வீக ஸ்வரூப கோபிகைகள் என்ற தலைப்பிடப்பட்ட 13ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.